சரி, இன்னைக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் எத்தனாவது சபை? ஏற்கனவே எத்தனை சபை பார்த்துட்டோம்? 3. 4வது சபை இது தியத்திரா சபை, அப்படிதானே? தியத்திரா சபை வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரத்தில் 18 முதல் 29 வரை. அப்போ எத்தனை வசனம்? 12 வசனம். இது நிறைய வசனம், அப்படிதானே? இது வந்து ஒரு நாளிலெல்லாம் முடியக்கூடிய ஒரு விஷயம் இது இல்லை. அல்லேலூயா. அப்போ இதை பற்றி இன்னைக்கு எவ்வளோ பார்க்க முடியுமோ அவ்வளோ பார்ப்போம். அப்போ தியத்திரா சபை எங்கே இருந்ததுன்னா ஏசியா மைனரில். அந்த சபைகளெல்லாம் எங்கே இருந்ததோ அதே இடத்துல தான் இந்த சபையும் இப்போ இருக்கக்கூடிய துருக்கி என்று சொல்லக்கூடிய இந்த பட்டணத்தில் இருந்தது தான். இது வந்து வாணிகத்திலையும் சரி தொழில்களையும் சரி ஒரு பெரிய லெவலில் இருந்த ஒரு சபை. சபை மட்டுமல்ல, அந்த பட்டணம் பெரிய ஒரு பட்டணம். அப்போ இந்த சபையை தொடங்கினது யார் அப்படின்னு கேட்டாக்கி வேதாகமத்தில் பைபிளில் இது வரைக்கும் ஒன்றுலையுமே குறிக்கப்படலை இன்னார் தான் தொடங்கினா அப்படின்னா பவுல் தான். அதில் மாற்றம் இருக்காது. பவுல் கண்டிப்பாக அங்கே போயிருந்தார். பவுல் தான் அந்த சபையை தொடங்கியிருக்கணும். அப்போ கூட இருந்த தீமோத்தேயு இவங்க எல்லாம் அங்கே போயிருப்பாங்க கண்டிப்பாக. அதில் இவங்க திடீர்னுட்டு ஒரு நாள் இந்த பவுலுக்கு ஒரு ஆசை, ஆசியாவில் போய் பிரசங்கம் பண்ணணும். அப்போ பிரசங்கம் பண்ணணும்னுட்டு பவுலுக்கு ஆசை வந்த உடனே ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், நீ அங்கே போகக்கூடாது. அப்போ அநேக பாஸ்டர்மாருக்கும் சரி ஊழியர்களுக்கும் சரி ஒரு இடத்துக்கு போய் நம்ம பேச போனோம்னாலே சில சமயத்துங்களில் பயங்கர தடைகள் வரும். அப்போ அதுபோல் நம்ம அந்த பவுலுக்கு ஒரு தடை. ஆனால் ஆண்டவர் ஒற்றை வார்த்தையில் சொல்லிட்டா, நீ ஆசியாவுக்கு போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். ஆசியானது ஒரு பெரிய கண்டம். இப்போ அப்போ அதுக்கு கீழே ஐரோப்பா, அப்படிதானே? 7 கண்டங்கள், ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, இந்த மாதிரி ஒரு 7 கண்டங்கள் இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற ஆசியா இல்லை, அன்னைக்கு இருந்த ஆசியா. இது வந்து ரோம பேரரசில் ஒரு மண்டலம், ஒரு தனி மண்டலம். இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அரைஞ்சது யார்? ரோமர்கள். அப்போ அந்த ரோமர்கள் வச்சுருந்த அந்த பெரிய உலகம் முழுசும் அவங்க ஆண்டுட்டு இருந்தாங்க. அப்போ அதை ஒவ்வொரு மண்டலமாக பிரித்து வச்சுருந்தாங்க. அந்த மண்டலத்தில் ஒரு மண்டலம் தான் இந்த ஆசியான்னு சொல்லக்கூடிய மண்டலம். ஆனால் அந்த ஆசியா மண்டலம் இப்போ வந்து அதே ஆசியாவுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ துருக்கி நாடு, அந்த நாடுகள்லாம் இப்போ ஆசியா கண்டத்துக்குள்ளே தான் இருக்குது. அந்த இடம் தான் அந்த காலத்தில் சொல்லப்பட்ட ஆசியா. அப்போ அதுக்குள்ளே 7 சபைகள் இருந்தது. அப்போ தான் அந்த சபைகளை தான் நம்ம பற்றி ஒன்றுனா பார்த்துட்டு வரோம். இதெல்லாம் எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சார்தே, பிலதெல்பியா, அப்படிதானே? லவோதிகேயா, இவ்வளவு சபைகள் இருந்தது. அப்போ இந்த சபைகளில் வந்து பவுல் என்ன செய்தார்? பிரசங்கம் பண்ணக்கு இப்போ திரும்பவும் ஒரு ஆசை. எப்படி ஆகிப்போச்சு இவருக்கு? அந்த சபைகளுக்கே திரும்ப உள்ளவே இருந்துக்கலாம் அப்படின்னு உள்ள ஆசையில் தான் இவருக்கு ஆசியாவுக்குள்ளே போகலான்னு திரும்ப ஒரு ஆசை வந்தவொடனே தான் ஆவியானவர் என்ன செய்யார்? தடுக்கிறார். அப்போ தடுக்கிறாருன்னு சொன்னால் திரும்ப 2வது இன்னொரு ஆசை வருது. அதில் இருந்து ஆசியாவுக்கு போயிடலன்னா மீசியாவுக்கு போகலான்னு. மீசியாவும் எங்கே இருந்தது? ஆசியாவுக்கு பக்கத்தில் தான் இருந்தது. அதுவும் என்னது? இன்னொரு மண்டலம். அப்போ அந்த மண்டலத்துக்கிட்ட அங்கே போயிடலாம் அப்படின்னு ஆசைப்பட்ட போது அங்கேயும் வச்சு ஆவியானவர் ஒற்றை வார்த்தையில் சொல்லுவார், நீ எங்கே போகக்கூடாது? மீசியாவுக்குள்ளேயும் நீ போகக்கூடாது. அப்போ ஆசியாவுக்கும் போக முடியாது, மீசியாவுங்க 2 இடத்துக்கு பிரசங்கம் பண்ண ஆசைப்பட்டார். 2 இடமும் என்ன செய்ய முடியாது? பவுலுக்கு போக முடியாது. அப்போ போக முடியாததுனால அவனுக்கு ஒரே வருத்தம் தான். அப்போ இதுவும் அந்த ஆசியா கண்டத்துக்குள்ளே துருக்கி பக்கத்தில் தான் இருக்குது. 2 பெரிய இடத்துக்கும் போக முடியாததுனால அப்படியே இருந்து என்ன செய்யுது ஆண்டவரே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ இருக்கக்கூடிய ஐரோப்பிய கண்டத்துக்குள்ளே போனோம். ஆசியா கண்டம் தான் இப்போ இருக்கக்கூடிய உலகத்திலே பெரிய கண்டம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ எங்கே போனோம்? ஐரோப்பா கண்டத்துக்குள்ளே போனோம். ஏன்னா ஆசியாவுக்குள்ளே நீ பிரசங்கம் பண்ணுறதுனால பெரிய விசேஷம் மட்டும் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. ஐரோப்பாவில் பிரசங்கம் இப்போ அந்த கிறிஸ்தவத்தை பரப்பின ஆட்கள் யார் அப்படின்னா அந்த ஐரோப்பிய கண்டத்தில் உள்ளவங்க தான். அங்கேருந்து மிஷினரியாட்டுங்க வந்து இங்கிலாந்துலேருந்து இத்தாலியிலேருந்து எல்லாரும் மிஷினரியாக வந்து இப்போ பரப்புனாங்க. அப்போ இந்த பவுல் வந்து அங்கே போனதுனால மட்டும்தான் அங்கே முதல்ல பரவுச்சு. ஆனால் ஆசியா கண்டத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்தது இப்போ இருக்கக்கூடிய ஆசியா கண்டத்தில் தான். ஆனாலும் அந்த கிறிஸ்தவம் என்ன செய்யலை? இங்கே வளரவே இல்லை. அப்போ தான் அதனால தான் ஆசியாவுக்குள்ளே நீ என்ன செய்யண்டாம்? அதெல்லாம் பண்ணாண்டா. நீ இப்போ அடுத்தது போக வேண்டிய இடம் எங்கே? ஐரோப்பா கண்டலத்துக்குள்ளே கூட மாசித்தோனியாவுக்கு போகணும். அப்போ மாசித்தோனியா அப்படின்னு சொன்னால் என்னதுன்னா அலெக்சாண்டர் மகாராஜா. அலெக்சாண்டர்னு ஒரு கிரேக்க மகாராஜா, ரோமரில் கிரேக்கர். அவர் வந்து கிரேக்கர், அவருடைய ஆட்சி வீழ்ச்சி அடைஞ்ச பிறகு தான் இந்த ரோம ஆட்சியே வந்தது. அப்போ அந்த காலத்தில் அவர் கட்டின ஒரு பெரிய மகா நகரம் தான் இந்த மாசிடோனியான்னு சொல்லப்படக்கூடிய, அந்த ஆங்கிலத்தில் மாசிடோனியான்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த வந்து அது 8ஆம் கிளாஸ் பாடத்துலேருந்து 9, 10ஆம் கிளாஸ் பாடத்துலையும் அது இருக்குது. அது அவர் தான் அந்த இடத்த தான் தலைநகராட்டு கொண்டு அவர் ஆட்சி செய்துட்டு இருந்தார். அப்போ அங்கே ஆசியாவில் எவ்வளவோ சுவிசேஷம் சொல்லப்பட்டு வந்தாச்சு. இப்போ இங்கே போய் என்ன செய்யணும்? ஐரோப்பா கண்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மாசிடோனியாவுக்கு நீ போகணும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லை, சொன்னது வந்து ஆவியானவர் சொல்லி அவன் படுத்து கிடக்கும்போது ஒரு தரிசனத்தை காண்றான். அங்கே ஒரு மாசிடோனியாக்காரன் வந்து சொல்கிறான், நீ வந்து எங்கள் இடத்துல வந்து என்ன செய்யணும்? பிரசங்கம் பண்ணணும். எங்கள் ஊருக்குள்ளே வந்து நீ பிரசங்கம் பண்ணணும்னு ஒரு மாசிடோனியாவை சேர்ந்த ஒரு ஆள் வந்து இவனுக்கிட்ட தரிசனம் மட்டும் சொல்லார். அப்போ அதனால தான் என்ன செய்யணும்? அங்கே அப்போஸ்தலர் 16:10 வாசிக்க பார்ப்போம். மக்கதோனியாவுக்கு போகணுன்னுட்டு அப்போ ரெடி பண்ணியாச்சு. அப்போ மக்கதோனியாவுக்கு போனோன்னா முதல்ல டைரெக்டாக மக்கதோனியாவுக்குள்ளே போய் இறங்க முடியல. ஏன்னா மக்கதோனியாங்கிறது ரொம்ப பெரிய ஒரு இடம்.
அப்போ அதுக்கு பக்கத்தில் இருக்க பிலிப்பியாவுக்கு போய் என்ன செய்யாங்க, இவங்க இறங்கியாச்சு. இவங்க 2 3 பேர் உண்டு. ஒன்று பவுல், அதுக்கு கூடால சீலா, இவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, பிலிப்பியாவில் போய் இறங்குறாங்க. அப்போ மக்கதோனியாங்கிறது மொத்த ஒரு பெரிய இடம். இப்போ தமிழ்நாடுன்னு சொன்னால் மொத்தமும், ஆனால் அதில் ஒரு இடம் தான் பிலிப்பியா. பிலிப்பியான்னு ஏன் பேர் இருந்தது, இவர் வந்து பிலிப்பியருக்கு நிருபம் எழுதினார். யார்? பவுல். அங்கே இருந்தால் எழுதினார். ஆனால் யாருக்கு பேர் வந்ததுன்னா அந்த அலெக்சாண்டர் மகாராஜாவோட அப்பாவுடைய பேர் பிலிப்பு. அதனால தான் அந்த இடத்துக்கு பேர் இருந்தது. அதான் பிலிப்பியர்கள் எழுதின நிருபம். பிலிப்பியர்கள் எழுதின நிருபம்னு நம்ம சொல்கிறது எதுக்கு, அது இவர் அங்கே இடத்துக்கு போய் அங்கே இருந்து எழுதினார். அந்த பட்டணத்தை சார்ந்தவங்களுக்கு தான் எழுதினார். அப்போ அதனால தான் அங்கே போய் முதல்ல சேர்றாங்க. அப்போ மக்கதோனியாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி பிலிப்பியா பட்டணத்துக்குள்ளே வந்தாச்சு. அப்போ அங்கே யார் இருக்கா அப்படின்னா ரோமர்கள் கொஞ்சம் பேர் என்ன செய்யாங்க, உள்ளே குடியிருக்கிறாங்க. அப்போ அந்த பிலிப்பியா பட்டணத்துக்குள்ளே ரோமர்கள் இருக்கிறாங்க. அப்போ ரோமர்கள் இருக்கும்போது இவங்களுக்கு போன உடனே இங்கே எங்கேயாவது சபை இருக்குமா ஒன்று தேடி பார்க்கலான்ட்டு யார் பவுலும் சீலாவும் அலைஞ்சு திரியாங்க. அப்போ அலைஞ்சு திரியிற நேரத்தில் வழக்கமாட்டு ஒரு இடத்துலேருந்து இவங்க ஜெபம் பண்ணுறது உண்டு. அந்த ஜெபம் பண்ண இடம் எதுனா ஒரு ஆத்தங்கரை. ஆத்தங்கரையில் ஒரு ஸ்திரீ வாரா. அவளுக்கு பேர் என்ன பண்ணுறதுல, ஆமாம், ஒரு ஸ்திரீ வாரா. அப்போ இவளுக்கு குவாலிஃபிகேஷன் அங்கே போட்டு வச்சிருக்கு. அது என்ன ஸ்திரீ அப்படின்னா, இவள் ரத்தாம்பரம் விற்கிற ஸ்திரீ. ரத்தாம்பரம் விற்கிற ஸ்திரீ அப்படின்னு சொன்னாக்க பெரிய பணக்காரி, பெரிய கோடீஸ்வரி. அதாவது ரத்தாம்பரம் விற்கிறவான்னு சொன்னாலே வேதாகமத்தில் ரத்தாம்பரங்கிறது நிறைய இடத்துல. ரத்தாம்பரம் என்ன, விலை உயர்ந்த ட்ரெஸ். அது யாரெல்லாம் போட முடியும், ஒன்று ராஜாக்களாக இருக்கணும், இல்லைன்னா ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள் போடக்கூடிய ஆசாரியர்கள் போட்டிருந்தாங்கன்னு போட்டிருக்கு ரத்தாம்பரம் ஆடைகள். அப்போ இது அது ஆடைகள் விலை கூடுனது மட்டும் இல்லை, அது எதுலேருந்து தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுறது தான் பெரிய விஷயம். ஒரு ஆடை தயாரிக்கணும்னா ஆயிரக்கணக்கான நத்தைகளை பிடிக்கணும். எங்கேருந்து, சமுத்திரத்திலேருந்து நத்தைகளை பிடிக்கணும். அந்த நத்தைகளை அதை கொன்று அதிலேருந்து எடுக்கக்கூடிய கலர் தான் என்னது, இந்த ரத்தாம்பரம்னு சொல்லக்கூடிய கலர். அப்போ ஒரு ட்ரெஸ்ஸு சரி பண்ணனாலே அவன் உள்ளே போய் முங்கி கடலில் போய் என்ன செய்யணும், அவ்வளவு கடல் புறத்துக்காரங்கெல்லாம் கஷ்டப்பட்டு எடுத்து கொண்டு வந்து ஆயிரக்கணக்கான இதோட கொன்று தான் அதில் உள்ள இதை எடுப்பாங்க. அப்போ எடுத்ததுனால தான் இவங்களுக்கு எப்படி ராஜாக்களுக்கு தான் இந்த ஆடை கிடைக்கும். அதுபோல் ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள் கிடைக்கும். அப்போ அதை விற்கிறவ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருப்பா. இப்போ போத்தீஸ் ஓனர், நம்ம இப்போ வாங்க போகிறோம், சரி, போத்தீஸ் ஓனர் எவ்வளோ பெரிய ஆள். அப்போ அந்த அவ்வளோ பெரிய ஆள் தான் யார், இருந்த ஆள். அப்போ அதனால எங்கே போயிருக்கா, ஆத்தங்கரையில் போய் பிரசங்கம் கேட்க போகிறாள். அவள் வந்து ஏற்கனவே பவுல் தொடங்கின எந்த சபையில் இருந்தா, அந்த சபைக்கு பேர் என்னது, நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தியத்திரா சபை. அந்த சபைக்குள்ளே இருந்தவா இவ அங்கேருந்து தான் அங்கே வந்து குடியிருந்திருக்கு. அதை வேதாகமத்தை நம்ம வாசிக்கும் போது அதில் தெளிவாக தெரியுது. அப்போ சார் 16 14 வாசிங்க. எந்த ஒரு தியத்திரா ஊரில் உள்ளவா தான் யார் இவா. அப்போ முதல்ல தியத்திரா ஊரில் போய் யார் சபையை தொடங்கியிருக்காங்க இவங்க. அதெல்லாம் அந்த நம்ம அந்த வசனத்தை வாசிக்கும் போது தான் தெரியும். அங்கே சபையை தொடங்கியிருக்காங்க. அவங்க இங்கே வரும்போது இவளும் எங்கே வந்து இருந்திருக்கா, பிலிப்பியாவுக்குள்ள வந்திருக்கா இவா. அப்போ அதனால தான் அந்த ஊருக்காரே இங்கே வந்திருக்கா அப்படின்னு போட்டிருக்கா. அப்போ அந்த ஊருக்காரே அங்கே இருந்து இங்கே வந்திருக்கான்னு அவள் அங்கே வச்சு என்னச்சுட்டா, அந்த சபை மூலமாக அவள் கிறிஸ்தவள் ஆயிட்டா. அதனால தான் இவங்க அங்கே வந்து கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் இங்கே இருந்திருக்காங்க. அதனால தான் இங்கே ஆலயங்கள் இருக்கானு பவுலும் சீலாவும் தேடி அலைஞ்சது. அது அந்த அக்கால கண்டுக்கிட்டாங்க. அப்போ கண்ட உடனே இவன் என்னச்சுதா அவள்கிட்ட பேசுகிறா. அப்போ பேசும்போது முதல்ல அவளுக்கு இது அந்த இருதயத்தை என்ன போட்டிருக்கு அந்த வசனத்தில், ஆமாம், இருதயத்தை திறந்தார். அந்த அவளுடைய இருதயத்தை திறந்தார். அப்போ முதல்ல பிலிப்பியா பட்டணத்துக்குள்ளே சபையை கட்டுறதுக்கு சபை தொடங்குறதுக்கு ஒரே ஒரு பெண் தான். அது எந்த பெண், இவ தான். இவா தொடங்கினா அப்படின்னா எந்த சபையிலேருந்து வந்திருக்கா, தியத்திரா சபையிலேருந்து வந்திருக்கா. அப்போ தியத்திரா சபை எவ்வளோ பெரிய சபை. அப்போ எப்படி ஒரு நல்ல சபையாக இருந்திருக்கணும். அங்கே இருந்து இவள் இங்கே வந்து இந்த ஐரோப்பியா இவ்வளோ பெரிய கண்டத்துக்குள்ளே வந்து இருந்துட்டு இவள் வர தொடங்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் பவுலே இங்கே வராரு. பவுலுக்கு கூடால சேர்ந்தவங்க அங்கே வராங்க. அப்போ இந்த மாதிரிப்பட்ட ஒரு சபை. அப்போ அந்த சபைக்கு அந்த ஆண்டவர் கொடுக்கக்கூடிய சில என்னது எச்சரிப்புகளும் சந்தோஷமான வார்த்தைகளும் அதில் போட்டிருக்கு. 12 வசனங்கள்லையும் போட்டிருக்கு. ஆனால் கடைசியில் போட்டிருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயத்தை போட்டிருக்கு. அந்த விஷயத்தை நம்ம பேசினாலே ஒரு நாள் கண்டிப்பாக முழுசாக ஆகி போயிடும். அப்போ அதுக்கு முன்னாடி வெளிப்படுத்தின விஷயத்தை 2:18 வாசிங்க. சரி, 2 விஷயம் சொல்லியிருக்கு. ஒன்று அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள், பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதம். அப்போ இயேசுவுக்கு வெண்கலம் போன்ற பாதங்கள் இருக்கு. அது எதுக்கு அப்படி சொல்லியிருக்கு, அக்கினி ஜுவாலை போன்ற எதுனா, அக்கினிங்கிறத வந்து சுத்திகரிக்கிறது. இப்போ நீர்னால ஞானஸ்நானம் எடுத்துக்கலாம், அக்கினினால எடுத்துக்கலாம்னு பவுல் போய் கேட்பார். நிறைய பேர்கிட்ட போய் கேட்கக்கூடிய விஷயம் என்னது, நீங்கள் அக்கினினாலே ஞானஸ்நானம் எடுத்தாச்சா அப்படின்னா, இந்த அக்கினினாலே என்னது மற்றவங்கள சுத்திகரிக்கிறது தான் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது பரிசுத்தமாக்குவது. அப்போ அதான் போட்டு தானியேல் 7:9 அதில் தானியேல் 7:9 வாசிக்கலாமா. இது எங்கே நடக்கிற சம்பவம், நரகத்தில் இல்லை அக்கினி நதி இருக்குது. எங்கே இருக்குது, நரகத்தில் வேற அக்கினி இருக்குது. அது வந்து அது வேற அக்கினி. இங்கே என்னது இருக்குது, பரலோகத்தில் அவருடைய சிங்காசனத்தை சுற்றியும் என்னது இருக்குது, அக்கினி நதி இருக்குது. இது ஏன் இந்த அக்கினி நதியை கொண்டு வச்சிருக்காருங்கிறது பேசணும் ஒரு நாள் ஆயிரம். ஆனால் அக்கினி நதி எங்கேயும் உண்டு, பரலோகத்திலையும் தேவனுடைய சிங்காசனத்தை சுற்றியும் உண்டு, அவருடைய நாற்காலிகள் அவருடைய சக்கரத்தை சுற்றியும் என்ன தெரிஞ்சிட்டு இருக்கு, எரிஞ்சிட்டு இருக்குன்னு. பட் அப்போ என்ன அர்த்தம்னா, பரிசுத்தம் இல்லாமல் அந்த அக்கினி நதியை தாண்டி எங்கே போக முடியாது. அதான் சிம்பிளாக சொல்லக்கூடியது. பரிசுத்தம் இல்லாமல் அவருடைய பக்கத்தில்
போக முடியாது. அங்கே புறப்படுகிற நதி. ஆனால் அங்கே எரியக்கூடியது எரியாத அணையாத புழு, அந்த புழுக்கள் எல்லாம் கிடக்கக்கூடியதுன்னு போட்டிருக்கு. இதில் நரகத்தில் உள்ள அக்கினி. இந்த அக்கினி பரிசுத்தமாக்கக்கூடிய அக்கினி. ஆனால் கண்டிப்பாக பரலோக ராஜ்யத்தின் அக்கினி உண்டு. அல்லேலூயா. அப்போ பாருங்க, அதில் என்ன போட்டிருக்கு? அக்கினி நதி புறப்பட்டது. நியாயசீர்தான் உட்கார்ந்த நேரத்தில் அந்த அக்கினி நதியை பற்றிலாம் போட்டிருக்கு. அப்போ அதில் நம்ம இதுக்கு முன்ன வசனத்தில் வெளிப்படுத்தல் 2:18 அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள்னு சொல்லியிருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள் உண்டா? அப்போ கண்கள் அவருக்கு எத்தனை கண்கள் உண்டுன்னு சொன்னால் 7 கண்கள் உண்டுன்னு போட்டிருக்கு. வேதாகமத்தில் எப்படி போட்டிருக்கு? இயேசு கிறிஸ்துவு இந்த பூமியில் வரும்போது 7 கண்ணோட இருந்திருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும்? 7 கண்ணோட சுற்றி தெரிஞ்சிருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும்? அப்போ 7 கண்கள் இருந்தோன்னா நம்ம நினைச்சிடப்படாது உடனே இங்கே 2 அங்கே 2 இங்கே 2 எப்படிலாம் கண் இருக்காங்க. அதனால இயேசு கிறிஸ்துக்கு நம்ம நினைச்சிடப்படாது. இதில் 7 கண்கள் 2-3 இடத்துல போட்டிருக்கு. சிறுபாயினும் தூக்கு நூலின் மேல் எனக்கு பார்க்குகிற 7 கண்களும் நோக்கமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துக்கு 7 கண்கள் அதுலேயும் போட்டிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷத்தில் போட்டிருக்கு. தானியேல்ல போட்டிருக்கு 7 கண்கள். உடனே 7 கண்கள் நெத்தியில் 2 அங்கே 2. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால் 7 கண்களுக்கு அர்த்தம் என்னது அப்படின்னா வெளிப்படுத்தின 5-6 வாசிங்க அதில் தெரியும் கரெக்டாக. 7 கண்ணுன்னு அவருக்கு நெத்தியில் இருக்கக்கூடிய கண்ணமண்டையில் இருக்கக்கூடிய இது கண் இல்லை. அது என்னது? 7 ஆவிகள். யெகோவா தேவனுடைய 7 ஆவிகள் தான் என்னது அங்கே 7 கண்கள்னு குறிக்கப்பட்டிருக்கு. எல்லா வசனங்களையும் குறிக்கப்பட்டிருக்கிறது அவருடைய 7 ஆவிகள். அது 7 ஆவிகளும் எந்த ஆவிகள்னு கூட ஏசாயா 11:2 இயேசு கிறிஸ்துவுக்கு 750 வருஷத்துக்கு முன்னே எழுதி வச்சார். ஏசாயா எழுதியது. அதை வாசிங்க. ஏசாயா 11:2 யாரு? இதுதான் ஆவி, இதுதான் அவருடைய கண்கள். அதை தெளிவாக ஒரு வசனம் சொல்லுவேன். அந்த கண்கள்னா என்னது? ஆவிகள்னு சொல்லுது. ஆவிகள் எத்தனை உண்டுங்கிறத ஏசாயா சொல்லுது. அப்போ இப்படிப்பட்ட வசனங்களை மாறி மாறி நம்ம கரெக்டாக வந்தாதான் அந்த 7 கண்களுக்கு அர்த்தங்கள் தெரியும். 7 ஆவி, அது யெகோவா தேவனுடைய 7 ஆவிகளை கர்த்தர் என்ன செய்திருக்காரு? இயேசு கிறிஸ்து வச்சிருக்கிறார். அந்த ஆவிகள் தான் அவர் பார்க்கக்கூடிய ஆவிகள் அப்படின்னு போட்டிருக்கு. அதான் 7 கண்கள் அப்படின்னு இருக்குது. அதுபோல போட்டிருக்கு வெண்கலம் போன்ற பாதங்கள். அப்படிதானே? அப்போ வெண்கலம் போன்ற பாதங்கள்னா வெளிப்படுத்தல் 2:18 தானே போட்டிருக்குது. அந்த பாதங்கள் எப்படி இருக்குங்கிறத வெளிப்படுத்தல் 1:15 போட்டிருக்கு. அதை வாசிங்க. உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசம் உள்ளதுன்னு போட்டிருக்கு. அது வெண்கலத்தை பற்றி போட்டிருக்கு. அப்போ அவருடைய பாதங்கள் வெண்கலமாக இருக்குன்னு போட்டிருக்கு. அது வெண்கலம் எதை குறைக்குது அப்படின்னு சொன்னால், ஒன்று நியாய தீர்ப்பு, இன்னொன்று நியாயத்தை நிலைநாட்டுவது, நீதியை நிலைநாட்டுவது, இன்னொன்று நியாய தீர்ப்பு. நியாய தீர்ப்பில் அடங்காதவனுக்கு, அதாவது ஆண்டவர் கொடுக்கக்கூடிய இந்த பூமியில் கொடுக்கக்கூடிய சில நியாய தீர்ப்பு, அதை நியாய தீர்ப்புனது கடைசி நியாய தீர்ப்புன்னு குறைக்கக்கூடாது. பழைய ஏற்பாட்டிலே அநேக நியாய தீர்ப்புகள் ஆண்டவர் நடத்தி முடிச்சார். அந்த வெள்ளத்தை அனுப்பினார், 24,000 பேரை கொன்னார், பூமிக்கடியில் கொஞ்சம் பேரை அப்படியே பூமிக்கடியில் புதைத்தார். இதெல்லாம் அவர் நடத்தின நியாய தீர்ப்புகள். அப்போ அந்த நியாய தீர்ப்புகளுக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறதா என்னது? இந்த வெண்கலம். அது நீதியையும் ஆண்டவர் வந்து நிலைநாட்டுவார் அப்படிங்கிறதுக்கு சொல்லப்படுகிறதா அந்த வெண்கலம்னு சொல்லுது. அது ஏன் அப்படி சொல்லியிருக்கு அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் பலிபீடங்கள் வச்சுருந்தாங்க. பலிபீடங்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பலிபீடங்களில் இருக்கக்கூடிய கொம்புகளுக்கு மேலே வெண்கலத்தால் என்ன செய்யணும்? பொதியணும். அது போட்டிருக்கு. ஏன்னா பரிசுத்தத்தால் பொதியணும்னுக்காக தான் என்னத்தை போட்டிருக்கு? வெண்கலத்தால் பொதியணும். அப்போ யாத்திராகமம் 27:2 நீங்கள் எடுத்து வாசிக்கவும் அதில் தெரியும். அதில் வெண்கல தகட்டால் தான் போடணும் இந்த கொம்புகள். அந்த கொம்புகள் எதை குறிக்கிறதுனா நியாய தீர்ப்பும் பரிசுத்தமும் பாதுகாப்பையும் குறிக்கக்கூடியது. அப்போ அதுக்கும் தனித்தனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியம். இந்த பரிசுத்தம்னா என்ன, பாதுகாப்புனா என்ன, இதெல்லாம் குறிக்கக்கூடியது இந்த கொம்புகள். அப்போ இந்த கொம்புகளை என்னத்தை கொண்டு போடணும்? வெண்கல தகடு கொண்டு போகணும். அப்போ ஏன் அந்த வெண்கலத்தை பற்றி அதில் கூடுதலாக அதிகமாக பேசியிருக்காங்க, நம்ம பின்னால் போக கரெக்டாக புரியும். அப்போ அதுக்கு முன்னாடி இந்த 4 கொம்புகளை பற்றி சொல்லியிருக்கு. அப்போ அந்த 4 கொம்புகளும் என்னது அப்படின்னு சொன்னால், 4 திசைகளிலிருந்து வரக்கூடிய ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு. இந்த பூமியில் அவர் வாழ்ந்து கொண்ட காலம், இந்த ஜனங்கள் வாழ்ந்து கொண்டதுனால அவர் நடத்தின நியாய தீர்ப்பு 4 திசைகளிலிருந்து வந்தது. நோவாய்க்கு காலத்தில் 4 திசைகளிலிருந்து வெள்ளம் வந்தது. அப்புறம் மதகுகளை திறந்தது, வானம் திறந்தது, பூமி திறந்தது. அப்படி எங்கே இருந்தாலும் வர முடியுமோ அப்படி அவர் 4 பக்கத்தில் இருந்தும் அனுப்பக்கூடிய நியாய தீர்ப்பை, அந்த நியாய தீர்ப்பு ஜனங்களுக்கு வராமல் தடுத்து நடத்துறதுக்கு தான் பலிப்பீடத்தில் 4 கொம்புகள் வைக்கப்பட்டிருந்தது. இல்லையா? அப்போ பாருங்கள், அதில் அதுக்கு முன்னாடியே அந்த ஜனங்கள் வந்து தப்பு செய்தவங்களுக்கு, இப்போ ஒருத்தன் தப்பு செய்துட்டான்னா எதாச்சயமாக என்ன பண்ணிடுறேன், நான் வெற்றவாள் எடுத்து ஒருத்தன் என்ன அடிக்க வரான், நான் அப்போ தெரியாமல் ஒரு வெற்றவாள் எடுத்து வாங்கினதில் அவன் கழுத்தில் போட்டு அவன் செத்து போயிடுறான். அப்போ அவனை என்ன செய்யணும்? அந்த காலத்தில் இருந்த பிரச்சனை என்னன்னா, உடனே தானே கல் எறிஞ்சா, இல்லைன்னா அந்த வெற்றவாள் எடுத்து தானே வெட்டி கொல்லணும். இதுதான் அங்கே பிரச்சனை. ஆனால் அது தப்பு வேணும்னு செய்யாமல் மெனக்கட்டு பதிவு இருந்து அந்த அருவாளை எடுத்து காத்து இருந்து வெட்டாமல் எதேச்சையாக ஒருத்தன் வரும்போது ஒரு சின்ன பிரச்சனையில் தட்டுப்பட்டு வெட்டிட்டான்னு சொன்னால் அவன் என்ன செய்திடலாம்? ஓடி தப்பிடலாம். அவன் விடுதலை ஆக முடியாது, ஓடி என்ன செய்திடலாம்? தப்பிடலாம். அப்போ தப்புறது மட்டும் இல்லை, அங்கே போய் என்ன செய்யணும்? அடைக்கல பட்டணத்துக்குள்ளே போய் இருந்துவிடணும் முதல்ல. அப்போ அடைக்கல பட்டணத்தில் ஏன்னா அடைக்கல பட்டணத்தில் ஏன் போய் இருக்கணும் அப்படின்னா, அதில் வந்து நியாயம் விசாரிக்கணும். நியாயாதிபதிகள் உட்கார்ந்து என்ன செய்யணும்? நியாயம் விசாரிக்கணும். அந்த நியாயம் விசாரிப்பதற்கு முன்னாக இவன் சாவப்படாது. ஒன்று. அப்போ சாவப்படாதுன்னா அதுக்காக 6 பட்டணங்கள், ஒரு பட்டணம் 2 பட்டணம் இல்லை, எத்தனை பட்டணம்? 6 பட்டணங்கள் அங்கே ரெடி பண்ணி வச்சிருந்து. அப்போ இவன் ஓடி என்ன செய்யணும்? அங்கே போகணும். அப்போ அடைக்கல பட்டணத்துக்கு வரவன என்ன செய்யணும்? காப்பாற்றணுங்கிறது தான் இந்த பழைய காலம். அது எதுக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா, சபைக்குள்ளே வரவங்களும் தப்பு பண்ணிட்டு தான் வருவான். வெளியே இருந்து வரவன் பரிசுத்த மாட்டா வருவான்.
வேதாகமம் தெளிவாக சொல்லுது, அடைக்கல பட்டணத்துக்குள்ள ஒருத்தனை வாரவனை எப்படி அந்த பாஸ்டர் உள்ள இருக்குமா, பிரதான ஆசாரியன் மரிப்பது வரை அவனை அசைக்க முடியாது. என்ன செய்ய முடியாது? ஒருத்தன் வந்திருக்கான் உள்ள, வந்திருக்கவே அந்த பிரதான ஆசாரியன் சாவது வரைக்கும் இவனை என்ன செய்ய முடியாது, யாரும் தண்டிக்க முடியாது. அப்போ ஒரு சபையை தேடி ஒரு பாவப்பட்டவன் வெளியே இருந்து குற்றம் கஷ்டப்பட்டு ஒருத்தன் பாவத்தை பண்ணிட்டு உள்ள வந்துட்டான்னா அவன் என்ன செய்யணும்? பாஸ்டருக்கு வேலை என்னது? அடைக்கல பட்டணத்துக்கும் சபைக்கும் ஒரே ஒற்றுமை தான் உண்டு. என்னன்னா, அடைக்கல பட்டணத்துக்கு அடைக்கலம் தேடி போறவன் எவ்வளவு பெரிய குடிகாரனாக இருந்தாலும் அவனை ஏற்கணும், அவனை ஏற்று வச்சு என்ன செய்யணும்? அவனுக்கு போதம் பண்ண அவனை திருத்த. அப்போ அது பழைய காலத்தில் இருந்தது, அதை தான் சொல்லியிருந்தது. அதனால தான் அடைக்கல பட்டணங்களை வச்சிருந்தது. அப்போ அந்த அடைக்கல பட்டணங்களை பாருங்க, இப்போ இன்னைக்கு அடைக்கல பட்டணங்கிறது எங்கே இருக்கு? ஒவ்வொருத்தருக்கும் வீட்டு பக்கத்திலே இருக்கு. அப்படிதானே? அன்னைக்கு அப்படி இல்லை. அன்னைக்கு இஸ்ரவேலில் இந்த இடத்துல குறை செய்தானா என்ன செய்யணும்? யோர்தான் நதிக்கு அந்த பக்கம் போகணும், யோர்தான் நதிக்கு இந்த கானான் தேசத்துக்கு இந்த பக்கம் போகணும். அவன் எத்தனை நாள் ஓடணும்? அப்படி ஓடி தான் உயிரை கொண்டு தப்போம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு கண்ட கண்ட இடங்களில் வசனத்தை பிரசங்கிக்கிற ஆட்களை. அல்லேலூயா. அப்போ இந்த வசனங்கள் மூலமாக அதுதான் அடைக்கல பட்டணம்னு சொல்லுது. அப்போ நம்ம எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் சரி, அங்கே போய் ஓடி ஒளியும் போது ஆண்டவர் என்ன செய்வார்? சில விஷயங்களை செய்வார். அப்போ அதனால தான் அதில் சொல்லியிருக்கு, என்ன செய்யணும்? ஓடி வந்து ஒளிவுமுக வாசலில் நின்று நான் என்ன பாவம் செய்திருக்கேன் சத்தம் போட்டு என்ன செய்யணும்? அங்கே இருக்க மூப்பர்கள்ட்டே காதுகள் கேட்காம சொல்லணும். பிரதான ஆசாரியர்கள், மூப்பர்கள் இவங்க காதுபட இவன் என்ன செய்யணும்? நான் என்ன தப்பு பண்ணிட்டு தான் வந்திருக்கேன்னு சத்தம் போடணும். சத்தம் போட்டோன்னா அவங்க அப்படியே கூட்டிட்டு வந்து என்னது, சபைக்குள்ளே வரவங்களை அப்படியே பிடிச்சி அவன் அரவணைக்கணும். அப்போ அரவணைச்சி அதில் கீழே எல்லாம் பார்த்தாக்கி, அதாவது அவன் கொலை செய்துட்டு வந்திருந்தா கூட அந்த வசனங்களை நீங்கள் கீழே வாசித்தா தெரியும், அந்த பிரதான ஆசாரியம் சாவது வரைக்கும் அவனை என்ன செய்ய முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. அவன் செத்த பிறகுதான் இவனும் விடுதலை ஆவான். சபைக்குள்ளே பாவம் பண்ணிட்டு ஓடுறவன் என்ன செய்வான்? அந்த யோசுவா 25 வாசிங்க. என்ன செய்யப்படாது? ஒருத்தன் வெட்டிக்கு ஓடி வந்து அவனும் அருவாளோட இவன் ஒருத்தனை வெட்டி கொண்டு தான் வந்திருக்கான். ஆனால் இவனை வந்து பின்னால் விரட்டிட்டு வருவான் ஒருத்தன் அருவாளை எடுத்துட்டு. ஏன்னா அவன் குடும்பக்காரனாக இருப்பான், செத்தவனுக்கு குடும்பக்காரன். அப்போ அவன் வெட்டுறதுக்கு முன்னங்க இவங்க என்ன செய்யணும்? அடைக்கல பட்டணத்துக்குள்ள அவனுக்கு இடம் கொடுத்துடணும். அப்போ அதனால தான் அதில் சொல்லியிருக்கு. அப்போ இடம் இப்போ பிசாசுக்கு சாத்தானுக்கு சாதனத்தை ஒருத்தன் கொண்டு ஓடி வரான்னா சாத்தான் என்ன செய்வான்? பின்னால் வருவானா வர மாட்டானா? சாத்தான் கண்டிப்பாக வருவான். இவன் லாபானுக்கு சாதனத்தை கொண்டு ராகேல் வந்தா, லாபம் வந்தானே வரலையா? தேடி வருவான். அவன் அவனுக்கு விற்கிறத அவ்வளோத்தையும் புறக்கிட்டு இவன் என்ன செய்தா? ஆமாம், சொந்த வீட்டுக்குள்ளே தான் விஷயம் நடந்தது. ஆனால் அவனுக்கு விற்கிறத அவ்வளோத்தையும் புறக்கிட்டு இவன் வந்தா, அவருக்கு சாதனத்தை தேடி. அது மாதிரி சாத்தானுக்கு சாதனத்தை நம்ம ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறோன்னா சாத்தான் நம்மளை தேடி என்ன செய்வான்? பின்னால் வரதான் செய்வான். ஆனால் உடனே தானே யாக்கோபுக்குள்ளேருந்து பிடிச்சி கொடுத்தான். இல்லை, ராகேல பிடிச்சா கொடுத்தான்? பிடிச்சி கொடுக்கல. ஆமாம், அவன் நினச்சிருந்தா என்ன செய்திருக்கலாம்? இவன் ஏமாத்துறாங்கிறது விஷயம்லாம் அவனுக்கு தெரியாமல் இருந்திருக்காது. ஆனால் என்ன செய்திருக்கலாம்? பிடிச்சி கொடுத்துருக்கலாம். ஆனால் யார்கிட்ட பிடிச்சி கொடுக்கல? சாத்தானுக்கு கையில், அவனுக்கு கையில் பிடிச்சி கொடுக்கல. ஆனால் பிடிச்சி கொடுக்காட்டாலும் அவன் செய்தது என்ன தப்பு அப்படின்னு சொன்னால், அவன் போன உடனே என்ன செய்திருக்கணும்? கையில் இருந்த இந்த விக்கிரகம் சாமிகளெல்லாம் அடித்து நொறுக்கி தூர போட்டிருக்கணும். அதை யாரும் செய்யலை? லாபான் இவன் செய்யலை, யாக்கோபு செய்யலை. அதனால அந்த விக்கிரகத்தை அவங்க கொண்டு வரலான்னு அவன் எத்தனிச்ச போது பாதி வழியிலேயே என்ன செய்தான்? செத்து போனான். அப்போ அதனால தன்னுடைய மனைவியை பாதி வழியில் இழக்க வேண்டிய சூழ்நிலை யாருக்கு வந்தது? இவன் அந்த கையில் இருந்த சாத்தானிய சாதனங்கள் அவ்வளோத்தையும் பிறகு வெளியேறிஞ்சிருப்பான்னா அன்னைக்கு என்ன செய்திருக்கான்? அவள் வந்து எங்கே சேர்த்துருப்பான்? இங்கே நின்று கரெக்டாக அந்த காட்டோட கோயில் பக்கத்தில் கானா நாடு இருக்குது, இவ்வளோ அங்கேருந்து பார்த்துட்டா. ஆனால் என்ன செய்ய முடியல? கானா நாட்டுக்குள்ள வர முடியல. பிசாசுக்கு சாதனத்தை இவன் கொண்டு வந்தா. அவள் பாரம்பரிய சாதனத்தை என்ன செய்யணும்? விட்டுறணும். விட்டுக்கிட்டு நம்ம திரும்ப வரும்போது தான் என்ன நடக்கும்? அந்த ஆசீர்வாதங்களுக்கு வரும். அப்போ பாருங்க, யோசுவா 26 வாசிங்க. திரும்பி போகணும். இது வந்து யார்? பிரதான ஆசாரியன் மரிக்கிறது வரைக்கும் அங்கே அதுதான் சட்டம். அப்போ பிரதான ஆசாரியன்னா இன்னைக்கு நமக்கு பிரதான ஆசாரியன் யார்? இயேசு கிறிஸ்து வருவது வரைக்கும் ஒரு பாவிகளுக்கு அடைக்கலம் கொடுக்குற இடம் எது? சபைகள், தேவ சபைகள் தான். அதனால ஆதாம் செய்த மாதிரி இங்கே அடைக்கலம் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன செய்ய முடியாது? பின்னால் பாவத்தை செய்துட்டு ஓடி போய் என்ன செய்ய முடியாது? அத்தி மரத்தை அத்தி துணியை கொடுத்துக்கிட்டு போய் மரத்துக்கு பின்னால் ஒழிக்க முடியாது. அப்போ சபை வந்து எப்பவுமே எப்பவும் பாவம் செய்துட்டு ஒழிக்கலாம் அப்படின்னு உள்ள இடமும் கிடையாது சபைங்கிறது. ஆனால் சபைன்னா கண்டிப்பாக ஒரு அடைக்கல பட்டணம் தான். பாவம் செய்துட்டு வாரவனுக்கு கண்டிப்பாக ஒரு அடைக்கலம் கொடுத்து அவனை திருத்துகிற ஒரு இடம் தான். அதுதான் அடைக்கல பட்டணம். அந்த பலிபீடத்தில் என்ன செய்யணும்னா, அதை தாண்டி அந்த பட்டணத்துக்குள்ளே போகிற மட்டும் அங்கே போய் அந்த கொம்போல பிடிக்கணும். என்ன செய்யணும்? பலிபீடத்தில் இருக்க கொம்போல பிடிச்சிக்கிடுவாங்க. அப்போ பிடிச்சிக்கிட்டாங்கன்னா தாவீது ராஜாக்கு மூவம் போய் பிடிச்சிக்கிட்டான். எப்படி? தாவீது ராஜாக்கு மூவம் எதுக்கு போய் பிடிச்சான்? அவனுக்கு பேர் என்னது? அப்சலோம் இல்லை, அதோனியா. அப்சலோம் போய் பிடிக்கல, அப்சலோம் அது வேற கதை. அதோனியா போய் பிடிச்சான். அதோனியா ஏன் பிடிச்சான் அப்படின்னா, இப்போ தாவீதுக்கு வயசாகி போச்சு. அப்போ தாவீதுக்கு வயசானோன்னா அடுத்தது அவனுக்கு பையன் என்ன செய்யணும்? ராஜாவாக வரணும். அப்போ ராஜாவாட்ட அவன் வரும்போது ஆண்டவர் குறித்து வச்சிருந்த ராஜா யார்? சாலமோன் ராஜா. அப்போ இவன் வந்து அவனுக்கு அண்ணன். இப்போ மூத்தவன் தான் இவன். அவன் பத்சேபாளுக்கு பிறந்தவன். ஆனால் இவன் அப்படி இல்லை. இவன் வந்து இன்னொரு மனைவிக்கு பிறந்திருந்தாலும் இவன் தான் மூத்தவன். இவன் என்ன பண்ண, தனக்கு தானே நான் தான் ராஜானி உலகத்து முழுதும் அறிவிச்சாச்சு. அப்போ அறிவிச்சுட்டு நான் பயங்கரமாட்டி என்ன செய்திருவேன்? சாலமோனை தீர்த்து கட்டிடுவேன்னு நினைச்ச உடனே அங்கே இருந்து சாலமோனுடைய தாய் பத்சேபாளும் அந்த நாத்தான் தீர்க்கதரிசியும் தாவீது ராஜாட்ட போய் சொன்னாங்க, இப்படி மற்றவன் என்ன செய்துட்டு இருக்கான்? நீ வாக்கு கொடுத்தது யாருக்கு வாக்கு கொடுத்தா? நீ வாக்கு கொடுத்தது சாலமோன் ராஜா. சாலமோன் தான் ராஜாவை ஆகணும்னு வாக்கு கொடுத்த. ஆனால் அவனுடைய மூத்த சகோதரனான அதோனியா என்ன பண்ணிட்டு இருக்கான்?
அவன் ஆனால் எல்லாச்சும் உள்ளே இருக்க எல்லா படை வீரர்களையும் சேர்த்து வச்சுட்டு அவன் என்ன செய்துட்டு இருக்கான், ஆட்சியை பிடிச்சாச்சு அப்படின்னு சொன்னால் இவன் ஒரு வாக்கு கொடுக்குறான். உடனே அவனுக்கு என்ன செய்யுங்க, அபிஷேகம் பண்ணி இவனை ராஜாவாக்குங்க. யார? சாலமோனை ராஜாவாக்குங்கன்னு சொல்கிறான். அப்போ ராஜாவாக்க சொன்ன உடனே அங்கே அபிஷேகம் பண்ணாச்சுல கதை யார்கிட்ட போய் கேட்கப்படும், அதோனியாவுக்கு காதில் போய் எட்டுரு, மற்றவன் ராஜா ஆயாச்சு. இப்போ சாலமன் ராஜா ஆயாச்சு, என்ன செய்துருவான், விட மாட்டான், பிடிச்சானா கொன்னே போட்டுவான் நம்மளை அப்படிங்கிறதுனால தான் இவன் ஓடி போய் என்ன செய்தான், பலிபீடத்துக்கு கொம்புகளை போய் பிடிச்சிட்டு கிடந்துட்டான். அப்போ பிடிச்சிட்டு கிடக்கும்போது அங்கே போய் பார்த்தாங்க, வெளியே வாடான்னு சொன்ன பிறகு நான் நீ கொல்ல மாட்டேன், நீ வாக்கு தந்தா மட்டும் தான் நான் என்ன செய்வேன் வெளியே வர. அப்போ சாலமன் நிறைய அவனை அவுத்து என்ன செய்யுங்க, ஓடி தப்பிரட்டு அப்படின்னு சொல்லி விட்டான். விட்ட பிறவும் போய் பாவம் செய்தான். அதுக்கப்புறம் சாலமன் பிடிச்சவன் என்ன செய்தான், களத்தறத்தை கொண்டு விட்டான். அதுக்கு பிறகு தான் அதுக்கு பலிபீடத்தின் கொம்புகளை பிடிச்சிட்டு கிடக்கிறது வரைக்கும் அவனை விடுதலையாக்கி தான் விட்டான். ஆனால் திரும்ப அவனை என்ன செய்தான், சாலமன் ராஜா கொலை செய்தானே தான் போட்டிருக்கு. சாலமன் ராஜா கொலை செய்யல, அவனுக்கு ஆட்களை விட்டு அவன் கொலை செய்தான். அதுக்கு பிறகு அவனுடைய திமிர்வாதம் கூடுறதுனால, அதனால இந்த வாதம் என்ன செய்யும், வாதத்தை குணப்படுத்தலாம், திமிர்வாதத்தை குணப்படுத்த முடியாது. அப்போ அப்படி தெரியாமல் கொலை செய்தவங்க எல்லாம் தப்பக்கூடிய ஒரு இடமா தான் என்னதான் இருந்தது, கொம்புகள் இருந்தது. அப்போ அந்த கொம்புகள் தான் அந்த பலிபீடத்தில் இருக்கக்கூடிய கொம்புகள். அப்போ அந்த கொம்புகளுக்கு மேலே கூட என்னது படப்பட்டிருந்தது, வெண்கல சர்ப்பம். அப்போ சர்ப்பம் அப்படிங்கிறது என்னது, என்னாகும் 21:9 பார்க்கும்போது அங்கேயும் என்னது படம் வெண்கலத்தினால தான், வெள்ளியினால இல்லை இரும்புனால செஞ்சது சர்ப்பத்தை, வெண்கல சர்ப்பம். அது வாசிங்க, எண்ணாகம 21:9. என்னது, கொள்ளிவாய் சர்ப்பம் கடிச்சா எந்த சர்ப்பத்தை பார்க்கணும், வெண்கல சர்ப்பத்தை பார்க்கணும். அப்போ அதான் அந்த வெண்கல காலை உடைய தேவன். அப்போ வெண்கலங்கிறது என்னது, ஒரு மனுஷனை தப்பு வைக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால தான் நியாயத்தீர்ப்பு, யெகோவா தேவன் நியாயத்தீர்ப்பிலிருந்து மனுஷர்களை தப்பு வைக்கிற தெய்வம் தான் யாரு, இயேசு கிறிஸ்து. அதனால தான் அவர் போட்ட வெண்கல பாதங்களை உடையவர். ஆமாம், அவருடைய பார்த்தானா இப்போ இவங்களுக்கு என்னத்தினால என்னது, இந்த வெண்கல சர்ப்பத்தை எதுக்காக செய்து வச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் ஏதோ என்னது, கொள்ளிவாய் சர்ப்பங்கள் கடிக்கும். அப்போ ஏன் கடிக்க ஆண்டவர் அனுமதித்தார். இப்போ அவனுடைய சொந்த ஜனங்கள், தேவனுடைய சொந்த ஜனங்கள் கிட்டத்தட்ட 30 லட்சம் ஜனங்கள் எங்கேருந்து வராங்க, தேவன் தான் வர சொன்னார். அப்படி தானே, தேவன் தான் எப்படி சொன்னார், நீங்கள் போங்கன்னார். அப்போ போகிறது மட்டும் இல்லை, அந்த இடத்துல வச்சு அங்கே என்ன நடந்தது, நீங்கள் என்னது வேண்டாம்னு என்ன செய்யலாம், அவங்ககிட்டேருந்து வாங்கிட்டு போகலாம். நீங்கள் உங்களுக்கு என்ன பொன்னாமாரணங்களும் என்ன செய்யலாம், அவங்ககிட்டேருந்து நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கழுத்தில் வாங்கி நீங்கள் போடுங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னோன்னே இவன் போய் கேட்டான். கேட்ட வீடுகள்லாம் என்ன செய்தாங்கன்னா அங்கே பாரு, அதாவது ஒரு செயின், அவன் இப்போ கேட்டது ஒரு செயின் தான். ஆனால் அவன் சொன்னான் எப்படி, ஒரு செயினை தாரதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை, என்னைக்கு மூத்த பையன் செத்து கிடக்கான், அவனை கொண்டு எனக்கு என்ன செய்யணும், அடக்கமனுக்கு கல்லறை தோட்டத்துக்கு போகணும், நீ ஒன்று செய், ஒரு செயினை நான் எண்ணி எடுக்க நேரம் எனக்கு இல்லாததுனால நீ அங்கே இருக்க அந்த பக்கத்தில் இருக்க பெட்டி நிறைய இருக்க செயினை இந்த பக்கம் எடுத்துருப்பா, இந்த பக்கம் இருக்கிறது அவனும் வெள்ளி போயிடும், அந்த ரூமுக்கு இருக்க வெள்ளியும் அந்த பெட்டியோட தூக்கிட்டுப்பா, இங்கே இருக்க இல்லை லூயா. அதை நான் என்ன சொல்கிறேன்னா, அதை வாசிக்கும் போதே எனக்கு ஆண்டவர் உணர்த்தினது என்னன்னா, அவன் எகிப்தியன் பிள்ளையுடைய சவப்பட்டியை தூக்கிக்கிட்டு எங்கே போனான், சவப்பட்டியை தூக்கிக்கிட்டு மையாளிக்கு போகும்போது இவன் தங்கப்பட்டியை தலையில் தூக்கிட்டு எங்கே வந்தான், வெளியே வந்தான். லேலுயா, அத்தனை பேரும் அந்த தங்க சங்கிலியெல்லாம் என்ன செஞ்சாங்க, எடுத்துகிட்டு வந்தாங்க, கழுத்தில் போட்டாங்கன்னு தான் போட்டிருக்காரு. அவ்வளவு தெய்வம் நினைச்சதாரு. ஆமாம், அவங்களும் அவருக்கு அவ்வளோ பெரிய பணக்காரர்களாக வர, இவ்வளவு பணக்காரர்களாக இவ்வளவு காரியங்களாக போட்ட துணி என்ன செய்யலை ஒரு காலம், இவங்களுக்கு அழுக்கான மட்டும் கிழிஞ்ச போகலை, போட்ட துணி தான். ஆள் வளராதில் என்ன செய்துட்டு ஆள் வளரும் போது ஆடையும் வளர்ந்தது. அதனால அவங்களுக்கு எதுவும் தேவைப்படலை, புது துணி தேவைப்படலை. அந்த அளவு ஆண்டவர் சூப்பராக அவரை கொண்டு வந்தார். ஆனாலும் பாருங்க, ஏதேனும் தேசம்னா என்ன தேசம், ஆமாம் அவங்களுக்கு அந்த ஏசாவுக்கு தேசம், யாருக்க யாக்கோபுக்கு பிள்ளைகள் தான் இவங்க. ஏசாவின் தேசம் தான் அங்கே என்ன இருக்குது, ஏதோம் தேசம் இருக்குது. இந்த ஏதோம் தேசத்தில் போனால் அவனை உள்ள விடாதனால இவங்க கறங்கி வர வேண்டிய சூழ்நிலை வந்தவொடனே அங்கே இடம் சுத்து பண்ணணும்னா இவங்களுக்கு என்ன ஆகி போச்சு, பயங்கர டயர்டு, கோவம் வந்தோன்னா அடுத்த வார்த்தை அழகாக சொன்னாங்க. ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்னது, எங்களை நீங்கள் சாபமாக கொண்டு வந்தீர் மட்டும் இல்லை, இங்கே அப்பம் இல்லை, தண்ணீர் இல்லை, இந்த அற்பமான உணவு என்னது, மன்னா என்னதான் அவங்களுக்கு வந்தவங்களுக்கெல்லாம் மன்னா என்னது, மன்னானது என்னது, வேதாகமத்தில் போட்டிருக்கு, பரலோக தூதர்கள் உண்ணக்கூடிய ஒரு சாதனம் தான் என்னது, மன்னா. அதுக்கு டேஸ்ட்டே வேற யாருக்கானு போட்டிருக்கு. இவனை என்ன சொன்னா, இந்த அற்பமான உணவு, அதை அப்படி தான் என்னாகும் 21:5 நினைக்க பாதிக்க பாப்போம். என்னது, இந்த அற்பமான உணவு யாருக்கு வரப்பா இருக்கும், இவங்களுக்கு வரப்பா இருக்குது. ஒரு தடவை சொன்னதோட விடலை இவங்க, வார்த்தை அதில் சொல்லியாச்சு. அடுத்தது பாருங்க, என்னாகும் 11:6 வாசிங்க. என்னது, நம்ம கண்களுக்கு முன்னாடி இந்த இதை தவிர வேற ஒன்றும் இல்லையா. அப்போ இவங்க படிப்படியாக முறுமுறுத்துட்டே தான் வந்தாங்க. என்னது, இந்த மன்னாவுக்கு மேலே குற்றம் முதல்ல. அப்போ இதெல்லாம் செய்தும்போது தான் தேவன் உடனே சொன்னார், என்ன பாரு, நீ ரொம்ப சத்தம் போட்டு கிடக்காது, உனக்கு இப்போ இறைச்சி வேணும், அவ்வளோதானே, ஒரு 30 நாளைக்கு என்ன செய்ய போகிறேன், உங்களுக்கு இறைச்சி தரப்போம். 1-2 நாள் இல்லை, 30 நாளைக்கு ஒரே அடியாக என்ன செய்ய போகிறேன், இறைச்சி தர போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் அதுக்கு கீழே அழகாக போட்டிருக்கு, நீ மூக்கு முட்டை வாயில் போட்டு மூக்கால வெளியே வர அளவில் என்ன செய்வாரா உனக்கு, நீ என்ன செய்வா, நீ திகட்ட வந்துக்கிட்டே இருவ, நீ தின்னுடா 30 நாள் தின்னுக்கிட்டு அப்புறம் போதும் ஆண்டவரேன்னு சொல்லுறது வரைக்கும் என்ன செய்வேன், தருவேன் அப்படின்னாரு. அப்போ தருவேன்னு சொன்ன உடனேயே
அங்கே சொன்ன அது நாள் கணக்கு கூட போட்டிருக்காரு. 2 நாள் இல்லை, 3 நாள் இல்லை, 10 நாள் இல்லை, 30 நாளைக்கு உனக்கு என்ன தரேன் அப்படின்னு சொன்னாக்கா, பாஸ்டர் இருந்த பாஸ்டருக்கு தான் என்ன செய்யுது, கிருமி கடி உண்டாயிட்டு. யாருக்கு? மோசே பாஸ்டருக்கு. அவர் உடனே அடுத்த வேறு செய்கிறாரு, ஆண்டவரே நீர் சும்மா வாட்ச் அவுட்டால் அடித்தா போதாது, அங்கே இருக்கிறது 6 லட்சம் ஜனம். எத்தனை ஜனம்? 6 லட்சம் ஜனம். 6 லட்சம் ஜனம்னா காலாட்கள்னா யாரு? ஆண்கள் 6 லட்சம். அங்கே வந்தது 30 லட்சத்திட்ட உண்டு. அப்போ இவ்வளவு ஜனம் இருக்கச்சில நீர் சும்மா கிடந்துட்டு 30 நாளைக்கு ஒன்னோட தருவேன்னு சொல்கிற, இது நடக்குமா? யார் கேட்டா? சர்ச்சை டீர்க்கனார் கேட்கல, விசுவாசி கேட்கல, பாஸ்டர், சர்ச்சை பாஸ்டர் கேட்காரு, எப்படி தர? அப்போ இவர் கேட்ட பாஸ்டர் எப்படின்ட்டு நான் ஒரு பார்த்தேன். இந்த பாஸ்டர் எப்படிப்பட்ட பாஸ்டர்? இவரை ஆண்டவர் எப்படி வச்சிருந்தார்? இவருக்கு என்ன பேர் அவருக்கு என்ன பேர் கொடுத்திருந்தார்? மோசைக்கு ஆண்டவர் கொடுத்த பேர் தெரியுமா? என்ன பேர்? என்ன பேர் கொடுத்திருந்தாரு? அல்லேலூயா. போன சர்ச்சையில் தானே பிரசங்கம் பண்ணேன், மறந்துட்டு. ஆமென். அப்போ என்னன்னா, அவர் ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்திருந்தார், அவனே தேவன்னு சொன்னார். இந்த வேதாகமத்தில் தேவன்னு சொன்னது ஆள் யார் தான்? இந்த மோசையை பாட்டு மட்டும்தான். அவர் தேவன் அப்படின்னு சொன்னார். தேவன். இப்போ இந்த யாத்திராகமம் 7:1 வாசிங்க. பார்வோனுக்கு இவன் யாரு? தெய்வம், தேவன். ஆமாம், இப்போ தேவன். அப்போ தேவன் தான் கேட்கும் யார்கிட்ட? நீர் 6 லட்சம் உண்டு. அவனை, அதாவது சும்மா இருந்தவனுக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? அழகான ஒரு பேர், நீ தேவன், தனக்கு சமமாக்கினார். அதுக்கு தான் அவன் அழகாக ஒரு ஆப்பு வச்சான். என்ன ஆப்பு வச்சான்? ஆமாம், இவ்வளவு ஜனத்துக்கு நீர் அழகாக கீழே எல்லாம் கேட்பான். கேட்கும்போது அதை பார்த்தா தெரியும், நீர் சமுத்திரத்திலிருந்து மச்சங்களை கொண்டு வருவீரோ, ஆடுகளை வெட்டினால் தீருமோ? எப்படி இவருக்கு கேள்வி. அப்போ ஆடுகளை வெட்டினா தீருமா? அப்போ இவனுக்கு என்னது? இவன் கேட்டவன் யார்? லோக்கல் இல்லை, தர டிக்கெட் இல்லை, நம்மளை மாதிரி பரதேசியம் இல்லை. இவன் யார்? தேவன். தேவன் தான் தேவன்கிட்ட கேட்குறாரு. எப்படி நீர் எங்கே போய் எடுப்புரு? அங்கே கடலில் போய் சிப்பிகளை எடுப்புறா, இல்லை நத்தையை பிடிப்பிறா, ஆமாம், இல்லைன்னா மீனை பிடிச்சிட்டு வருகிறா, இல்லை நீர் என்ன பண்ணுறா? ஆமாம், அங்கே கிடக்க ஆடுகளை. அது மட்டும் இல்லை, அழகாக கணக்கு வேற சொல்லி கொடுத்தான். என்கிட்ட 6 லட்சம் ஜனம் இருக்குது. ஆண்டவருக்கு தெரியாமல் இவன்ட்டு 6 லட்சம் இருக்குது. அவன் சொன்னா பாருங்க, 6 லட்சம் ஜனம் யார்கிட்ட இருக்குது? என்கிட்ட இருக்குது. அப்போ இவ்வளோ ஆட்கள் இருக்குது. இவருக்கு என்ன செய்து தான்? அப்போ கேட்ட ஆளு விசுவாசி இல்லை. யார்? சர்ச்சி பாஸ்டர். அப்போ சர்ச்சி பாஸ்டருக்கு என்ன ஆகி போச்சு? விசுவாசம் கெட்டு போச்சு. அப்போ விசுவாசம் கெட்டு போனதுன்னு அதனால தான் இவன் எல்லாம் அத்தை வரைக்கும் கொண்டு போகிறது ஆண்டவர். இது மட்டும் இல்லை, கொஞ்சம் நிறைய தாப்புகளெல்லாம் உண்டு. அதனால தான் பிசாசு என்ன செய்யுது? எனக்கு பாடி கூட போராடிச்சு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆள் ஆண்டவர் ஒற்ற வார்த்தை தான் சொன்னார், உனக்கு என்ன செய்வேன்? நீ கண்ணால் காண்பா. ஒன்று. அடுத்த வார்த்தை சொன்னார், ஒரு காற்று. என்ன காற்று? அவன் ஒரு காற்று அடித்த உடனே அங்கேருந்து என்ன வந்தது? காடை எங்கேருந்து வந்தது? சமுத்திரத்து வந்தது. அதை நான் என்ன சொல்கிறேன்னா, இவன் 440 வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு ஆண்டவருக்கு ஒரு காற்று போதும். அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்கிறேன், இந்த இடத்துல ஒருவேளை 40 நாளில் 40 வருஷம் கஷ்டப்பட்டு இருந்தாலும் அவர் அடிக்கக்கூடிய ஒற்றை காற்று போதும் உங்கள் ஸ்திதியை மாற்று. 400 வருஷம் பாடுபட்டு வந்தவன் ஒரே காற்றில் என்ன ஆகி போச்சு? அவனுக்கு லெவலே மாறி போச்சு. அதில் போட்டிருக்கு எப்படி? எத்தனை அடி உயரத்தில் கிடந்தது மட்டும் இல்லை, இவங்க இங்கே இருந்து ஒரு நாள் பிரயாண தூரம் மட்டும் வலது பக்கமும் இந்த பக்கத்துலேருந்து இடது பக்கமும் ஒரு நாள் பிரயாண தூரம் மட்டும் என்னது கிடந்தது? காடை கிடந்தது. ஒரு நாள் நடந்து அவ்வளோதையும் புறைக்க என்ன செய்ய முடியாது? அவ்வளோத்துக்கு இவன் தின்னதுக்கு தக்கன மூக்கில் வாயில் போட்டதெல்லாம் மூக்கில் வரது தக்கன என்ன கொடுத்தாரு? அப்படி கொடுக்குறவர் தான் ஆண்டவர். ஆனால் அவருக்கு கிட்ட ஒரு உண்மையாக இருந்தால் என்ன நடக்கும்? அப்போ பாருங்க, அதில் வந்தது இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இவங்க தப்புகள் எல்லாம் செய்ததுனால தான் இவர் என்ன செய்தார்? வரிசையாக ஒன்றொன்னா பார்த்துட்டு கடைசியில் கொல்லிவாய் சர்ப்பங்களை இவங்கள்ட்ட அனுப்புனார். அப்போ அனுப்பின உடனே தான் கடைசியில் போய் அழுததுனால அப்போ என்ன செய்யுது? இனி அப்போ அதுக்கப்புறம் தான் இயேசுவை அவர் கையில் எடுத்தார். அப்போ இயேசுவை கையில் எடுத்தார்னா இயேசு உடனே அதான் அநேக பேர் இப்போ சொல்கிறது, இயேசு ஒரு வெண்கல சர்ப்பம் தான். வெண்கல சர்ப்பத்தை அடித்து நொறுக்கு 2வது ஆர்டர் கொடுத்து வருது, ராஜா அடித்து நொறுக்கி தூர போட்டான். இன்றைக்கி இவனு அதை என்ன செய்யலை? அடித்து நொறுக்கி தூர போடலை. அல்லேலூயா. அப்போ வெண்கல சர்ப்பத்தை, அது ஏன்னா வெண்கலங்கிறது நியாய தீர்ப்புக்கும் சரி பாதுகாப்புக்கும் சரி அடைக்கலம் மட்டும் சொல்லப்பட்டிருக்கிறதுனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ வெண்கல சர்ப்பத்தை செய்து மேலே தூக்கு. அல்லேலூயா. அப்போ பாருங்க, இப்படிப்பட்ட காரியங்களும் அந்த இடத்துல அப்படிப்பட்ட ஆண்டவர். இது இப்போ எவ்வளோ இடம் போயிட்டு மொதல் வசனம் மட்டும் தான் சொல்லியிருக்கோம், அவ்வளோதானே? வெண்கல. ஆமாம். இனி அதுக்கு அடுத்தது பேசணும்னா என்ன செய்ய முடியாது? ஆமாம். அதில் அது கீழே அடுத்தது ஒன்று ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. 2:19 அந்த சபைக்கு ஒரு நல்ல சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. அது என்ன சர்டிஃபிகேட்டு? ஆ ஆ ஆ ம் 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 ஆ அறிந்திருக்கிறேன். அப்போ அவர் நிறைய காரியங்கள் என்ன செய்திருக்கிற சபை? நல்ல காரியங்கள். கெட்ட காரியங்கள் எல்லாம் வந்தவங்களெல்லாம் பிடிச்சி எடுத்து கொண்டு போலீஸில் கொடுக்குற கதை இல்லை அவங்க செய்தது. அவங்க நல்ல கெட்டவங்கள் எவ்வளவு இருந்தாலும் சரி அவங்கள நல்லவங்களாக மாற்றி பரிசுத்தவங்களாக மாற்றி பரலோகத்துக்கு பரலோக வாசிகளை தயார் பண்ணி கொண்டிருந்த ஒரு சபை தான் இந்த சபை, இந்த சபை. ஆனாலும் அதுக்கு பிறகு உள்ள வசனங்களில் ஒரு அந்த 2வது அதிகாரத்தில் 20 முதல் 23 ஒரு 4 வசனங்களில் பயங்கரமான குற்றச்சாட்டாக வைக்கிறார். அல்லேலூயா. என்ன குற்றச்சாட்டு? மெயின் ப்ராப்ளமே எசபேலுடைய காரியங்கள் வாங்கிட்ட இருக்கு. அப்போ எசபேலை பற்றி பேசுனா கண்டிப்பாக என்ன செய்யணும்? அடுத்த வாரம் முழுசாக நம்ம பேச என்ன செய்ய முடியும்?
அதனால இன்னைக்கு தொடங்கினாங்க என்னது அறகுறையாயிடும். அல்லேலூயா. அதனால எசபேலுங்கிறது யாரு? இவ எங்க இருந்து வந்தா? இவ எப்படிப்பட்ட பிசாசு? இவ பிசாசா இல்லையா? எசபேலின் ஆவி, அது வேதாகமத்தில் சொல்லி தெளிவாக சொல்லப்படும். இந்த இது மட்டும் இல்லை, இந்த சபைக்கு மட்டும் இல்லை, இன்னொரு சபைக்கும் இவ எசபேல் வரா. அதாவது எவ்வளவு தொடக்கத்திலேயே இயேசு கிறிஸ்துவுக்கு ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாகவே தொடங்கின இந்த எசபேலின் ஆவி எங்க கொண்டு முடியுது? வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பிரதிபலிச்சுட்டு இருக்கு. இன்னைக்கும் சபைகள்ல இயேசு கிறிஸ்து வருகை வரைக்கும் இந்த எசபேலின் ஆவி என்ன செய்யும்? அதாவது எப்படிப்பட்ட ஆவியோ வந்து பெரிய ஒரு விக்கிரக ஆராதனைக்கு ஒருத்தனுக்கு மகள். இந்த மகள் என்ன செய்தா அப்படின்னா இஸ்ரவேல் ராஜாவை கல்யாணம் பண்றான். இஸ்ரவேல் ராஜா அவன் என்ன செய்யறான் அப்படின்னாக்கி மலைக்கு தெய்வம், நம்ம இப்போ அதை சொல்லிட்டு இருந்தா ரொம்ப நேரம் ஆயிடும். மலைக்கு தெய்வம் யாரு? அவளுடைய தெய்வம். அவன் வந்து அங்கே வணங்கிட்டு இருந்தது. அவனுடைய தகப்பனுக்கு பேரே பேத்பாகல், பாகரை வணங்கிட்டு இருந்தவன். அப்போ அந்த தெய்வத்தை வணங்குனால நல்ல மழை வரும் அப்படின்னு நினச்சிட்டு இவன் என்ன செய்தான்? இவ்வளோ போய் கல்யாணம் பண்ணான். அப்போ கல்யாணம் பண்ணி இங்கே வரும்போது மழை வரும்னு சொல்லி எரியா போய் என்ன செய்தான்? 2 நாளையில் அடைச்சி விட்டான். சாவியை வச்சு ஒரே பூட்டு வானத்தை. அப்போ இவனுக்கு தெய்வம் என்ன செய்யும் பார்ப்போம் அப்படிங்கிறது அங்கே நடந்த சம்பவங்கள். அதுக்கு பிறகு இவன் செய்தது எலியாவுக்கிட்ட அப்போ போராடினது, அதுக்கு பிறகு ஒவ்வொரு தீர்க்கதரிசிகிட்ட போராடினது இவன் மட்டும் இல்லை, இவளுக்கு மகள் அத்தாலியாள். அத்தாலியாளுங்கிறது எசபேலை விட பெரிய பிசாசு. அவளும் அப்படிதான் எத்தனை பெரிய கொண்டு கூட்டினா. அதை பற்றி நம்ம அடுத்த வாரம் என்ன செய்யலாம் கிளியராட்டு. அந்த எசபேல்னா யார், அத்தாலியாள்னா யார், இவளுக்கு ஆவி இன்னைக்கு எப்படி இருக்கும், சபைகளில் எப்படி இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் உண்மையான எல்லா காரியம் 7 சபைகளையும் நம்ம தெரிந்து 7 சபைகளுக்கு நடந்த காரியங்கள் நமக்கு புரிஞ்சிட்டுனாலே நம்ம ஒரு சபைக்குள்ளே போனோன்னே தெரிஞ்சுனா இது எசபேலுக்கு சபையா இல்லை வேற சபையா, இது என்ன சபையா, இல்லை பிலதெல்பியா சபையா அப்படிங்கிற அந்த பிலதெல்பியா சபை தான் ஆண்டவர் ஒரு குற்றமும் காணாத சபை. அப்படிதான் அது 6வது சபையாட்டு வரும். வேற எல்லா சபைக்கும் ஒவ்வொரு குற்றம் சொன்னார். அதில் இது வந்து ரொம்ப மோசமான நல்ல சபையாக இருந்து கெட்டு போன ஒரு சபை தான் இந்த சபை. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க சபை. அப்போ எப்படி கெட்டு போச்சு அப்படிங்கிறத அடுத்த வாரத்தில் என்ன செய்யலாம் பார்ப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை பரிசுத்தப்படுத்துவாராக. அல்லேலூயா.